Accounting for Partnership Firms Fundamentals Chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம TS Gravel exercise question numbers 24 to 27 ஓட solutions பார்க்கலாம். இது வந்து fluctuating capital base பண்ண questions. Number 24, Anita and Ankita are partners sharing profits equally. The capitals maintained following fluctuating capital account method as on 1st April 2023 were 5 lakh rupees and 4 lakh rupees respectively. Partnership deed provided to allow interest on capital at 10% per annum. The firm earned net profit of 2 lakh rupees for the year ended 31st March 2024. Pass the journal entry for interest on capital. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? அனிதா அன்கிதா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1 ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கேபிட்டல் வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்றாங்க. 1st April 2023 அன்னைக்கு அனிதாவோட கேபிட்டல் 5 lakh rupees, அன்கிதாவோடது வந்து 4 lakh rupees. பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஃபர்ம் வந்து 31st March 2024 அதாவது இயர் எண்டில் 2 lakh rupees நெட் ப்ராஃபிட் earn பண்ணியிருக்கு. நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு மட்டும் ஜர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே எதுல கால்குலேட் பண்ணும்? ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். ஸோ கொஸ்டின்ல தெளிவா பார்த்துக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க இயர் எண்டட் என்ன கொடுத்துருக்காங்க? 31st March 2024. அப்ப நம்மளுக்கு இயர் பிகினிங் அப்படின்றது என்னது? 1st April 2023. ஸோ அந்த டேட்ல நம்மளுக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அனிதாக்கு வந்துட்டு 5 lakh rupees into 10%, which is 50,000 rupees, and அன்கிதாக்கு வந்து 4 lakh rupees into 10%, which is 40,000 rupees. இப்போ நம்ம ஜர்னல் பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வரும், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போ எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம எந்த அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஜர்னல் எழுதுறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, காலம்ஸை ப்ராப்பரா நேம் பண்ணுங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போறோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி. ஓகே, டியூ என்ட்ரி போட போறோம், அதாவது இந்த பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடுறோம். ஸோ டேட் பாத்தீங்கன்னா இயர் எண்டில் தான் இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 31st March 2024 டேட் காலம்ல போடுறோம். அண்ட் என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு அனிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 rupees டு அன்கிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 rupees. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைட்ல 90,000 rupees போடுறோம். நரேஷன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலவுட் டு பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். ஏன்னா இதை ரிசீவ் பண்றது பார்ட்னர்ஸ். ஸோ யார் பே பண்றாங்க? ஃபர்ம் பே பண்ணுது. ஸோ அதனால தான் அதை டெபிட் பண்றோம். அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேபிட்டல் பேலன்ஸை எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஸோ அதனால நம்ம அனிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் அன்கிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே, ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி. ஸோ அதே டேட் தான் 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 90,000 நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல காட்டுவோம். ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னது? நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ், அதனால அதை டெபிட் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, அண்ட் இதுக்கு நரேஷன் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Number 25, Ashish and Akash are partners sharing profits in the ratio of 3:2. The capital accounts has credit balances of 5 lakh rupees and 6 lakh rupees respectively as on 31st March 2024 after debit of drawings during the year of 1,50,000 rupees and 1 lakh rupees respectively.
Net profit for the year ended 31st March 2024 was 5 lakh rupees. Interest on capital is to be allowed at 10% per annum. Pass the journal entry for interest on capital and prepare profit and loss appropriation account. So question என்ன கொடுத்திருக்காங்க, ஆஷிஷ் ஆகாஷ் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 சொல்லியிருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. அமௌண்ட் வந்து 5 lakh rupees and 6 lakh rupees. ஓகே, ஸோ இது எந்த டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2024 அன்னைக்கு. அண்ட் இந்த அமௌண்ட் எப்படி அரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸை டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஷிஷோட டிராயிங்ஸ் வந்து 1,50,000 rupees, ஆகாஷோட டிராயிங்ஸ் 1 lakh rupees. இது ரெண்டுத்தையும் டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஷிஷோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா 5 lakh rupees and ஆகாஷோட கேபிட்டல் 6 lakh rupees காட்டுது 31st March 2024 அன்னைக்கு. ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து 5 lakh rupees கொடுத்திருக்காங்க அண்ட் இயர் எண்ட் வந்து 31st March 2024 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜர்னல் என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னாலே ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ இயர் எண்ட் என்ன சொல்றாங்க, 31st March 2024 அப்படின்னு சொல்றாங்க. 31st March 2024 அன்னைக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means கொடுத்த கேபிட்டல் என்னது, க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, அண்ட் இந்த கேபிட்டல் எப்படி வருது, டிராயிங்ஸை டெபிட் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல brought down பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு அதுக்கப்புறம் டிராயிங்ஸையும் டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் வர பேலன்ஸ் தான் இந்த 5 lakh rupees 6 lakh rupees. ஓகே, நம்ம ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுல கால்குலேட் பண்ணும், ஓப்பனிங் கேபிட்டல்ல கால்குலேட் பண்ணும். ஓகே, சோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அதாவது இது க்ளோசிங் கேபிட்டல். இந்த க்ளோசிங் கேபிட்டல் எப்படி வந்துச்சு, நம்ம டிராயிங்ஸை டெபிட் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப இந்த டிராயிங்ஸையும் க்ளோசிங் கேபிட்டலையும் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ஆஷிஷ் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டலை போடுங்க. க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 31st March 2024 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, 5 lakhs and 6 lakhs. சோ ஆஷிஷ்க்கு 5 lakhs and ஆகாஷ்க்கு 6 lakhs. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிராயிங்ஸை ஆட் பண்ண போறோம். சோ ஆட் டிராயிங்ஸ் 1,50,000 rupees ஆஷிஷ்க்கு, ஆகாஷ்க்கு 1 lakh rupees. இப்போ இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஓப்பனிங் கேபிட்டல். சோ ஆஷிஷோட ஓப்பனிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 5 lakhs plus 1,50,000 rupees 6,50,000 rupees. ஆகாஷ்க்கு 6 lakh rupees plus 1 lakh 7 lakh rupees. ஓகே, சோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நெட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்கல்ல, இதை இங்க போடக்கூடாது. ஏன்னா இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம இன்னும் வந்து அப்ராப்ரியேட் பண்ணவே இல்லை. ஓகே, சோ அதனால அதை போடக்கூடாது, அது கன்சிடரேஷன்ல எடுத்துக்கிறது இல்ல. இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது இந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்தது ஆஃப்டர் டெபிட் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால டிராயிங்ஸை நம்ம க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணும்போது ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஆஷிஷ்க்கு வந்து 6,50,000 rupees ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 10%. So 6,50,000 into 10 by 100, 65,000 rupees வந்து ஆஷிஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆகாஷோடது பாத்தீங்கன்னா 7 lakh rupees ஓப்பனிங் கேபிட்டல், அதுல 10%. So 7 lakh into 10 by 100, 70,000 rupees. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜர்னல் என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி போடலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிப்போம். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கான என்ட்ரி. இது எந்த டேட்ல போட போறோம், 31st March 2024 அன்னைக்கு. So 31st March 2024 interest on capital account debit to இங்க எழுதும்போது என்ன கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நீங்க क्वेश्चनல பாத்துக்கோங்க. இங்க நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் இல்ல ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. சோ கொடுக்கலனா நம்ம ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட் அப்படின்னு தான் அசியூம் பண்ணிக்கணும். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட் மெத்தட்ல ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் வரும், தட் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப இங்க எழுதும்போது to ஆஷிஷஸ் கேபிட்டல் 65,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம் கிரெடிட் சைட்ல. to ஆகாஷஸ் கேபிட்டல் 70,000 rupees. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் காலம்ல 1,35,000 rupees போட்டுக்கலாம். நரேஷன் வந்து being interest on capital allowed to partners. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி.
So 31st March 2024, profit and loss appropriation account debit to interest on capital account 1,35,000 rupees, and narration வந்து being interest on capital transferred to profit and loss appropriation account. Okay, so உங்களுக்கு இந்த என்ட்ரி ஏன் வருதுன்னு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ அதனால டெபிட் பண்றோம். அண்ட் ஆஷிஷ் அண்ட் ஆகாஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம கிரெடிட் சைட்ல போடுறோம். ஸோ அதனால ஆஷிஷோட கேபிட்டலையும் ஆகாஷோட கேபிட்டலையும் கிரெடிட் பண்றோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். அப்ப நாமினல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம டெபிட் பண்றோம். ஏன்னா இது ஃபர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜேர்னல் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2024. இது லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படிங்கறதுனால நம்ம டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணோம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் அண்ட் கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்னத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பிராக்கெட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் 5 lakh rupees. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வர ஐட்டம்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல நம்ம வந்து டெபிட் சைட்ல போடுவோம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஷிஷ்க்கு வந்து 65,000, ஆகாஷ்க்கு வந்து 70,000. டோட்டல் அவுட்டர் காலம்ல 1,35,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது வந்து ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ். சோ அதனாலதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வேற என்ன ஐட்டம்ஸ் இருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ரிலேட்டடான்னு பார்த்தா வேற எதுவுமே கிடையாது. சோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தி இருக்கு, 5 lakh rupees. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். 5 lakhs minus 1,35,000, 3,65,000. இது வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட். இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை ஆஷிஷ்க்கும் ஆகாஷ்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு இங்க என்ன அக்கௌண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட். ஸோ அப்போ ஆஷிஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். 3,65,000 into 3/5. which is 2,19,000 rupees. இது வந்து ஆஷிஷோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அண்ட் ஆகாஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து 3,65,000 into 2/5, which is 1,46,000. இது வந்து ஆகாஷோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 26. Naresh and Sukesh are partners with capitals of 3 lakh rupees each as on 31st March 2024. Naresh had withdrawn 50,000 rupees against capital on 1st October 2023 and 1 lakh rupees drawings against profit. Sukesh also had drawings of 1 lakh rupees. Interest on capital is to be allowed at 10% per annum. Net profit for the year was 2 lakh rupees, which is yet to be distributed. Pass the journal entries for interest on capital and distribution of profit. So question என்ன கொடுத்திருக்காங்க? நரேஷும் சுகேஷும் பார்ட்னர்ஸ். 31st March 2024 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. நரேஷ்க்கு 3 lakhs, சுகேஷ்க்கு 3 lakhs. ஓகே, 3 lakhs ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 lakh rupees. நரேஷ் வந்து 1st October 2023 அன்னைக்கு கேபிட்டல் வித்ட்ரா பண்றாங்க. This is drawings against capital 50,000 rupees and drawings against profit அவருக்கு எவ்வளவு இருக்குன்னா 1 lakh rupees இருக்கு. சுகேஷோட drawings வந்து 1 lakh rupees இருக்கு. சுகேஷ்க்கு வெறும் டிராயிங்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வெறும் டிராயிங்ஸ் கொடுத்தா அது டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% per annum சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 2 lakh rupees அண்ட் இந்த நெட் ப்ராஃபிட்டை இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த இதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டல் இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். கொஸ்டின்ல ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. இங்க நம்மளுக்கு 31st March 2024 அன்னைக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்க, which is closing capital. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அண்ட் இவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட். ஏன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்பனா அது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட்.
அப்ப ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே ஒரு அக்கௌண்ட்ல காட்டுவோம், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்ப இந்த கேஸ்ல நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க, டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க, டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டலோட இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிராட் டவுன் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல இருக்கும், அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். டெபிட் சைட்ல தான் நம்மளுக்கு கேரி டவுன் பேலன்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கும், இந்த 3 lakh rupees. அண்ட் டெபிட் சைட்ல தான் நம்மளுக்கு டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் இருக்கும், டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டும் இருக்கும். அப்ப டெபிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி கிரெடிட் சைட்ல கொடுத்திருக்கிற ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல வேற எந்த ஐட்டம்ஸுமே இல்லை, இந்த நெட் ப்ராஃபிட்டையும் இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கிரெடிட் சைட்ல வேற எந்த ஐட்டம்ஸுமே இல்லை. அப்ப இந்த டெபிட் சைடு ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். பர்டிகுலர்ஸ் நரேஷ், சுகேஷ். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் போடுறோம். நரேஷ்க்கு 3 lakh rupees, சுகேஷ்க்கு 3 lakh rupees. இதோட நம்ம டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணலாம். நரேஷ்க்கு 1 lakh rupees, சுகேஷ்க்கும் 1 lakh rupees. ஸோ 3 lakhs plus 1 lakh 4 lakh rupees ரெண்டு பேருக்குமே வருது. ஓகே, ரெண்டு பேருக்குமே 3 lakhs plus 1 lakh. இதோட நம்ம டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலை ஆட் பண்ண போறோம். இது நரேஷ்க்கு மட்டும்தான் 50,000 rupees. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நரேஷ்க்கு 4 lakhs plus 50,000, 4,50,000 and சுகேஷ்க்கு 4 lakhs plus 4 lakh rupees. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் நரேஷ்க்கு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 4,50,000 இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளவு மந்த்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st October 2023 அன்னைக்கு 50,000 rupees வித்ட்ரா பண்றாரு, கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்றாரு. அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், குறையும். அப்போ நம்மளுக்கு வந்து 30th September வரைக்கும், அதாவது 1st April 2023 to 30th September 2023 வரைக்கும் அவரோட கேபிட்டல் 4,50,000 rupees, இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்ப இங்க மந்த்ஸையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஓகே, 6 months வரும். 1st April 2023 to 39/2023 6 months. So 6 months periodக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம். 22,500 வருது. ஓகே, இப்போ 1st October 2023ல இருந்து 31st March 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இந்த டேட் வரைக்கும் 4,50,000 rupees இருக்கு. இப்போ 1st October 2023 to 31st March 2024, ஏன்னா இந்த 4,50,000 rupeesல இருந்து அவர் என்ன பண்றாரு, 50,000 rupees வித்ட்ரா பண்ணிட்டாரு. இப்ப கேபிட்டல் எவ்வளவு இருக்கும், நம்மளுக்கு 4 lakh rupees தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கேபிட்டலே வித்ட்ரா பண்ணிட்டாரு, அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் குறையுது. சோ 4,50,000ல இருந்து 50,000 மைனஸ் பண்ணா 4 lakhs. சோ 4 lakhsல 10% and இங்க மந்த்ஸ் பாத்தீங்கன்னா 6 monthsக்கு. சோ 4 lakhs into 10/100 into 6/12, 20,000 rupees. So நரேஷோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42,500 rupees. ஓகே, நெக்ஸ்ட் சுகேஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம். சுகேஷ்க்கு பாத்தீங்கன்னா இங்க 1 lakh rupees மட்டும் தான், 4 lakh rupees மட்டும் தான் ஓப்பனிங் கேபிட்டல். சோ இப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakhsமே இதுல இருந்து அவருக்கு டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல்லாம் கிடையாது. அப்ப இந்த 4 lakh rupeesமே 1st April to 31st March 2024 வரைக்கும் இதே தான் ஓப்பனிங் கேபிட்டல். சோ அதுலயே நம்ம என்ன பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்றோம். சோ 4 lakhs into 10/100, 40,000 rupees. ஓகே, இப்ப நரேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும் மட்டும் ஒரு வாட்டி சொல்றேன். இப்ப நரேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் நரேஷ்க்கு வந்து 4,50,000 rupees. இது எந்த டேட்லன்னு பாத்தீங்கன்னா 1/4/23ல இருந்து 39/23 வரைக்கும். ஏன்னா 1st October அன்னைக்கு என்ன செய்யறாரு, 50,000 rupees கேபிட்டல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஓகே, சோ அப்போ 1/4/23ல இருந்து 39/23 வரைக்கும் அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் 4,50,000 rupees. சோ இந்த 4,50,000ல 6 months பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம். சோ 4,50,000 into 10/100 into 6/12, 22,500. இப்ப பாத்தீங்கன்னா 1st October அன்னைக்கு 50,000 rupees கேபிட்டல்ல வித்ட்ரா பண்ணிட்டார். கேபிட்டல்ல வித்ட்ரா பண்ணா அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். அப்போ அவர் எவ்வளவு கேபிட்டல்ல இருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்றாரோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் firm பே பண்ணாரு. சோ 4,50,000 rupees அவரோட கேபிட்டல் இருந்துச்சு, அதுல இப்ப 50,000 rupees வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு ஆயிடுச்சு, 4 lakh rupees. சோ இப்ப 4 lakh rupeesக்கு இந்த பீரியட், தட் 6 months பீரியடுக்கு
நம்ம interest on capital calculate பண்ணும். So 4 lakhs into 10 by 100 into 6 by 12 which is 20,000 rupees. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு total interest on capital நரேஷ்க்கு கிடைக்குது. Interest on capital calculate பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது interest on capitalக்கும் profit distributionக்கும் நம்ம journal entries போட போறோம். So heading எழுதிக்கோங்க journal, columns open பண்ணிக்கோங்க, date particulars, LF debit credit. இப்போ date columnல 31st March 2024 year end தான் நம்ம போடுவோம். Okay, first entry வந்து interest on capital allow பண்றதுக்கான entry. And இங்க பாத்தீங்கன்னா என்ன capital method follow பண்றாங்க? Fluctuating capital method. ஏன்னா எதுவுமே mention பண்ணல அப்படின்னா அது fluctuating capital account method. அப்போ partners ஓட capital account தான் நம்ம mention பண்ணுவோம், current account mention பண்ண மாட்டோம். Okay, so அப்போ இங்க interest on capital allow பண்றதுக்கு entry வந்து interest on capital account debit to Naresh's capital 42,500 to Sukesh's capital 40,000. Okay, so இது ரெண்டுத்தையும் total பண்ணி interest on capital க்கு நேர debit columnல 82,500 போடுறோம். இதுக்கு narration எழுதணும், being interest on capital allowed to partners. Okay, next என்ன பண்ணும்? இந்த interest on capital profit and loss appropriation accountக்கு transfer பண்றோம். எந்த side வரும்? Profit and loss appropriation account ஓட debit sideல வரும். So date 31/3/2024 profit and loss appropriation account debit to interest on capital 82,500. Okay, இதுக்கு narration வந்து being interest on capital transfer to profit and loss appropriation account. Okay, இப்போ இந்த ரெண்டு entry வந்து interest on capitalக்கு முடிஞ்சிருச்சு. Next நம்ம எதுக்கு போடணும்? Profit distributionக்கு. Okay, profit distribution எந்த accountல நம்ம போடுவோம்? Profit and loss appropriation accountல. So இப்போ profit and loss appropriation accountல பாருங்க, நம்ம net profit 2 lakh rupees transfer பண்ணுவோம். அதுக்கப்புறமா debit sideல இந்த interest on capital 82,500 போட்டு மைனஸ் பண்ணா நமக்கு divisible profit வரும். அந்த divisible profit தான் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட profit sharing ratioல distribute பண்ணுவோம். So entry வந்து profit and loss appropriation account debit to Naresh's capital account to Sukesh's capital account. Amount பாத்தீங்கன்னா 2 lakh rupees creditல வரும் இல்லையா? Profit and loss appropriation account ஓட creditல by net profit போட்டு 2 lakh rupees போடுவோம். And debit sideல வந்து interest on capital வரும் 82,500. அப்ப இந்த 2 lakhsல இருந்து 82,500 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து divisible profit கிடைக்கும், which is 1,17,500. இந்த divisible profit பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுவும் கொடுக்கல, அப்போ இவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ இவங்க ப்ராஃபிட்ஸை வந்து 1:1ங்கிற ரேஷியோல எடுத்துப்பாங்க. ஸோ நரேஷ்க்கு வந்து 1,17,500 into 1/2 which is 58,750 and சுகேஷ்க்கும் 1,17,500 into 1/2 58,750. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இதுக்கு narration எழுதணும், being profit distributed between Naresh and Sukesh. Okay, இதுதான் இந்த சம்முக்கு solution. Question number 27. On 1st April 2013, Jay and Vijay entered into partnership supplying laboratory equipments to government schools situated in remote and backward areas. They contributed capitals of 80,000 rupees and 50,000 rupees respectively and agreed to share the profits in the ratio of 3:2. The partnership deed provided that interest on capital shall be allowed at 9% per annum. During the year, the firm earned a profit of 7,800 rupees. Show your calculations clearly. Prepare profit and loss appropriation account of Jay and Vijay for the year ended 31st March 2014. So question என்ன கொடுத்திருக்காங்க? 1st April 2013ல ஜேயும் விஜயும் பார்ட்னர்ஷிப்குள்ள வராங்க அண்ட் அவங்க வந்து கேபிட்டல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜே வந்து 80,000 rupees and விஜய் வந்து 50,000 rupees. ஓகே, கேபிட்டல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த டேட்ல, அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ 80,000 rupees 50,000 rupees அப்படிங்கிறது ஜே அண்ட் விஜயோட ஓப்பனிங் கேபிட்டல்ஸ். அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 9% per annum. ஃபர்ம் வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு 7,800. ஸோ கொஸ்டின்ல நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் கேல்குலேஷன்ஸை கிளியரா காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2014. டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. டெபிட் சைட்ல காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அண்ட் கிரெடிட் சைட்ல காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் 7,800 rupees. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு டெபிட் சைட்ல வரும். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிக்கலாம்.
ஜேக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் 80,000, அதுல 9%, which is 7,200 ஜேயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். விஜயோட ஓப்பனிங் கேபிட்டல் 50,000, அதுல 9%, 4,500 விஜயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்க, 7,200 plus 4,500, 11,700 rupees வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இங்க நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 7,800 rupees தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸை நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஒரு ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜா இல்ல வந்து அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜா இல்ல அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. அப்ப நம்ம இது என்னன்னு எடுத்துக்கணும், அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். ஸோ இங்க நெட் ப்ராஃபிட் இருக்கு, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம். பட் இந்த கேஸ்ல நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. அதுல ஒரு சிச்சுவேஷன் என்ன சொல்லுதுன்னா, நெட் ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இங்க நெட் ப்ராஃபிட் 7,800 தான் இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்க 11,700 இருக்கு. அப்ப ஜாஸ்தியா இருக்கு நெட் ப்ராஃபிட்டை விட. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ பாருங்க, இங்க வந்து 7,200, 4,500 விஜய். ஸோ 7,200 is to 4,500. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு 8:5 வருது. இப்போ நம்ம ஜேக்கு வந்து ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல. அப்ப 7,800 into 8/13, which is 4,800. ஓகே, அண்ட் விஜய்க்கு வந்து 7,800 into 5/13, which is 3,000. கிளியர்? இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஜே அண்ட் விஜயோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,800 and 3,000 தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இந்த கேஸ்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நெட் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ இப்போ ஜேக்கு 4,800 அண்ட் விஜய்க்கு வந்து 3,000. சோ டோட்டல் எவ்வளவு வரும், 4,800 plus 3,000, 7,800. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு சேம் டோட்டல் தான். இங்க எதுவுமே நம்மளுக்கு டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு ரிமைனிங் இருக்காது. ஓகே, சோ உங்களுக்கு இந்த சம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.